அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பூராட நட்சத்திரத்தில் இரவு 12 மணிக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம இது வரைக்கும் 12 ராசிக்கான ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு வரோம். இதில் இந்த வரிசையில் இப்போ தனுசு ராசிக்கான ராசி பலனை பார்ப்போம். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னு 3 ராசியை வச்சுருக்கு. இதில் பூராடங்கிறது வந்து சுக்கிரனுடைய ராசி, உத்திராடம் அப்படிங்கிறது வந்து நம்ம சூரியனுடைய ராசி. இந்த ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான அமைப்பு இருக்குது. அதை பற்றி இந்த இதில் பார்ப்போம். குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி, அதாவது காலச்சக்கரத்துக்கே யோகஸ்தானம் தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசியில் இப்போ ராசியில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. புத பகவான் விடிஞ்சோடனே வந்துடுவார். இதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரமும் இதில் தான் இருக்குது. இது இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு பிறக்கிற பூராட நட்சத்திரமும் இந்த தனுசு ராசியில் தான் இருக்குது. அதனால் இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இந்த இதில் இருக்குது. இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுக்கிரன் பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் 6ஆம் இடத்து ராசியுடைய லாபஸ்தான அதிபதியாகவும் 6ஆம் இடத்து அதிபதியாகவும் வராரு. அந்த இடத்துல இப்போ உங்கள் ராசி அதிபதியான குரு உட்காந்துருக்காரு. இதனால் கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளியூரில் போய் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்போ, இல்லாட்டி வெளியூரில் போய் இதை கார் வாங்குறதுக்கு ஒரு செகண்ட்ஸில் கார் வாங்குறதுக்கான வாய்ப்போ இதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளி நாட்டு தொடர்புடையவர்கள், அதாவது அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, அதர் கண்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்கள் ராசியுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசம் அடைஞ்சிட்டார். ஆக்சுவலாக இவர் உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியாக வர்றாரு. விரயஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் போய் மறைஞ்சி நீசம் அடைகிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு விரயங்கள் சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு பூர்வீகத்தில் சில நன்மைகள் நடைபெறதுக்கான தடைகள் ஏற்படும். ஆனால் அதை வந்து அந்நியத்தில் உங்களுக்கு நடைபெற்றுவிடும். அதனால தான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அதை தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் மறைஞ்சி நீசம் அடைஞ்சிடுறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான புத பகவான் விடிஞ்சோடனே உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமண வகையில் வந்து வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புடைய ஆணோ பெண்ணோ கிடைக்கும். அதாவது இப்போ அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கும், வெளிநாட்டில் படித்த பொண்ணாக இருக்கும். இல்லாட்டி பையனாக இருந்தால் வெளிநாட்டில் வேலை பார்க்க வெளிநாட்டில் படித்த பையனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக புத பகவான் 12ல் இருந்து இந்த வருஷத்தை துவக்கிறதுனால புத பகவான் படிப்புக்கு காரகமானவர். அதனால் வந்து மேபி இந்த வெளிநாட்டில் படித்த ஒரு மணமகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. மேலும் 3ஆம் இடத்துல இருக்கிற சனி சுக்கிரன் சேர்க்கை வந்து உங்களுக்கு ஒரு முயற்சிகளில் வந்து ஒரு கலப்பு ரீதியான பதிலை கொடுக்கும். அதாவது சுக்கிர பகவான் முயற்சியை வெற்றியில் கொடுப்பார், சனி பகவான் சற்று தடுத்து விடுவார். ஆனால் அது சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால சில நன்மைகளே செய்வார். உங்களுடைய 8ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்தாலுமே கூட அவர் வந்து மற்ற கிரகங்களுடைய கண்ட்ரோலில் போயிடலை. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, எந்த ஒரு தீய கிரகமும் அதை பார்க்கலை, சுப கிரகமுமே பார்க்கல. சூரியன் புதன் சேர்ந்து அவருடைய பவரை சப்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கும். உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்கள் 12ஆம் மற்றும் 5ஆம் இடத்து அதிபதி வந்து 4ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏதேனும் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் உள்ளவங்களுக்கான லாபங்கள் முன்னை விட சற்று குறைந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கான 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர சுக்கிர பகவான் அவரே 11ஆம் இடத்துலையும் இப்போ அதிபதியாக இருக்கார். அந்த 11ஆம் இடத்தை தான் செவ்வாய் பார்க்குறாரு 4ஆம் பார்வையாக. அதே 8ஆம் பார்வையாக செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்க்குறாரு. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் மூலியமாக ஏதோ ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இருக்குது. செவ்வாயுடைய காரகம் என்னென்ன, நிலம், நெருப்பு, ஒரு போலீஸ் இல்லை இராணுவம் மாதிரி ஒரு சீருடை பணி, இல்லாட்டி ஒரு ரத்தம் சம்மந்தமான நர்ஸோ டாக்டரோ இந்த மாதிரி பணிகளில் வந்து உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்படி பார்த்தா வலுவாக இருந்தார் அப்படின்னா டாக்டரு, இந்த இராணுவம் அந்த மாதிரி இதுக்கு போகலாம். இப்போ ஒரு கொஞ்சம் நீசத்தில் இருக்கிறதுனால இந்த 2ஆம் கட்ட தொழில்களான இந்த ஹோட்டல் வைக்கிறது, இஸ்திரி கடை போடுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருப்பை வச்சு ஒரு வெல்டிங் கடையோ இல்லை இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தமான சிறு சிறு தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு இந்த செவ்வாய் பகவான் சொல்ல வர்றாரு. இதன் மூலயமா உங்களுக்கு ஏதேனும் சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்றபடி செவ்வாய் இல்லாமல் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தான் செஞ்சு கொண்டு இருக்குது. உங்கள் ராசி அதிபதி குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது சற்று இது கடுமையான விஷயமா இருந்தாலுமே கூட அவருக்கான பலன்களை எல்லாருமே கொடுத்துட்றாங்க. சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் கூட உங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நன்மையான வருடமாகவே இது அமையும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருக்கவும் நன்றி. வணக்கம்.